இப்போ நமக்கு திருத்தந்தை 14ஆம் லியோ நம்ம புதிய திருத்தந்தையாக கிடைத்துள்ளார். அவர் ஏன் லியோ என்ற பெயரை எடுத்தார் தெரியுமா? நாம் அனைவரும் அறிய வேண்டிய ஒரு செய்தி. திருத்தந்தை, இதன் முன்னால் திருத்தந்தை பிரான்சிஸ், இவர் பிரான்சிஸ் 2ஆம் பிரான்சிஸ் என்று எடுத்திருக்கலாம். ஏனென்றால் திருத்தந்தை பிரான்சிஸ் எவ்வளவோ நல்ல காரியங்களை இந்த திரு அவையில் நிறைவேற்றி இருக்கிறார். எல்லோரும் நினைத்தது இனிவரும் திருத்தந்தை 2ஆம் பிரான்சிஸ் என்று அழைக்கப்படுவார். ஆனால் ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ்ட், ஒரு அமெரிக்கன், பெரு என்ற இடத்தில் பணிபுரிந்த ஒரு கார்டினல், அவர் என்ன பெயர் எடுக்கிறார்? லியோ 14ஆம் லியோ. ஏன்? இவருக்கு முன்னால் உள்ள லியோ யார்? 13ஆம் லியோ. 13ஆம் லியோ அவர் திருத்தந்தையாக இருந்தபோது அங்கே நிறைய பிரச்சனைகள் திருச்சபையில், சமுதாயத்தில். ஏழை எளியோர் புறக்கணிக்கப்பட்டனர். தொழிலாளிகளுக்கு வேண்டுமான சம்பளம் கிடைக்காமல் இருந்தது. அவர்கள் எல்லோரும் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அப்போதுதான் லியோ 13ஆம் லியோ திருத்தந்தை ஒரு சுற்றுமடலை அனுப்புகிறார். ரேரும் நோவாரும், ஒரு சோசியல் என்சைக்ளிக்கல். அதன் வழியாக அவர் சொல்லுகிறார், ஏழை மக்களோடு நாம் இருக்க வேண்டும், திருச்சபை அவர்களுக்குரியது, தொழிலாளர்களுக்கு அவருடைய மாண்பையும் அவருக்கு வேண்டியதையும் கொடுக்க வேண்டும் என்று அழுத்தமாக அந்த சோசியல் என்சைக்ளிக்கல் சுற்றுமடலில் அதை அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, 13ஆம் லியோ வட்டிக்கான் அங்கே திருப்பலி ஆற்றிவிட்டு, நல்லா கேளுங்கள், கவனமாக கேளுங்கள், திருப்பலி ஆற்றின பிறகு அவர் திருப்பலி முடிந்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது அங்கே அவருக்கு ஒரு காட்சி கிடைக்கிறது. என்ன காட்சி தெரியுமா? அவர் அங்கே பார்க்கிறார், இயேசுவோடு சாத்தான் பேசுவதை அவர் பார்க்கிறார். எப்படி யோபு புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோமோ, யோபு புத்தகத்தில் என்ன நடந்தது? சாத்தான் இறைவனிடம் சென்று என்ன சொல்கிறது? இறைவன் சாத்தானிடம் என்ன சொல்கிறார்? யோபை பார், அவன் எனக்கு சொந்தமானவன், என்னுடைய நண்பன், நான் சொல்வதை கேட்பவன், எனக்கு பிரியமுள்ளவன், அவன் எப்போதும் எனக்கு பிரமாணிக்கமாயிருக்கின்றான் என்று இறைவன்